Hey everyone, welcome back to my channel Jennysarchives. So இன்னைக்கு வீடியோ ஒரு நார்த் இந்தியன் ஸ்பெஷல் போஹா டிஷ் தான் பார்க்க போகிறோம். நார்த் இந்தியாவில் இது ரொம்பவே ஃபேமஸுங்க. ஸோ இந்த டிஷ் வந்து எப்படி பண்ணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னைக்கு காட்டுறேன். அண்ட் நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவை வந்து ஒரு கப் போஹா. ஸோ நான் இதை ஹாட் வாட்டரில் ரின்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தென் 1 ஃபுல் ஆனியனை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் லெமன், 2 க்ரீன் சில்லிஸ், கொஞ்சம் கறி லீவ்ஸ் அண்ட் கொஞ்சம் பீனட்ஸ். இப்போது ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த நான்ஸ்டிக் பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கிரவுண்ட்நட் ஆயில் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு என்ன ஆயில் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் வந்துட்டு இப்போ நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து டெம்பரிங்க்கு நம்ம வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கடுகு வெடித்ததுக்கப்புறமா ஜீரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜீரா அடுத்து நம்ம வந்து உளுந்து வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து நல்லா டெம்பர் ஆகட்டும். இப்போ நம்ம போட்ட இந்த உடைச்ச உளுந்து எல்லாமே வந்துட்டு நல்லா டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கிரவுண்ட்நட்ஸையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே வந்து நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த க்ரன்ச்சி ஃபீலிங் நம்ம சாப்பிடும்போது கொடுக்கும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் அண்ட் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆனியனும் நல்லா கேரமலைஸ் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகும்போது அந்த ஒரு ஸ்வீட் ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் போஹாவில் வந்து ஸ்பெஷல் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறது தான். ஸோ கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் போஹாவுக்கு ஒரு பிரைட் எல்லோ கலர் வந்து கொடுக்கும். இப்போ நான் எடுத்து ரின்ஸ் பண்ணி வச்சுருந்த போஹாவை இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் போஹா வந்து ரொம்ப பிரைட் எல்லோ கலரில் இருக்கும். இப்போ இது வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு லிட் போட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சா போதும், நல்லா பாயில் ஆகிடும். அண்ட் தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா போஹா நல்லா குக் ஆகிருக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் போஹா வந்து நல்லா குக் ஆகிடுச்சு ஒரு 2 மினிட்ஸ்லேயே. ஸோ நான் இதையும் நல்லா கிளறி விட்டுக்க போகிறேன். இப்போ நம்ம சால்ட்டு எல்லாமே போட்டாச்சு. ஸோ ஃபினிஷிங்க்கு நான் வந்து லெமன் ஜூஸ் ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறேன் அந்த ஒரு டேங்கினஸ்க்காக. ஸோ லெமன் ஆட் பண்ணிங்கன்னா அதில் நிறைய விட்டமின் சி இருக்குது. ஸோ நிறைய நமக்கு அது நியூட்ரிஷியஸாக இருக்கும். அண்ட் தென் நம்ம கடைசியாக ஃபினிஷ் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கார்னிஷிங்க்கு கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். ஹார்ட்லி ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த போஹா செய்கிறதுக்கு. ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் இது. ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது பூனேயில் இருக்கும் போது என்னோடய மெய்ட் கிட்ட நான் இந்த டிஷ் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமே நாங்கள் அடிக்கடி இந்த டிஷ்ஷை வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்குவோம். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.